சோதம் குமாரன்றது 2 நகரங்கள் பழைய ஏற்பாட்டில் அழிக்கப்பட்டதாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மவுண்ட் சோதம் வந்து எண்ட் ஆஃப் த டெட் சி, அதுலேருந்து ஒரு 750 ஃபீட் ஹைட்டில் இருக்குது. இந்த 2 நகரங்களில் உள்ள மக்கள் வந்து ரொம்ப ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாங்க. அதாவது இது செக்ஷுவல் கிரைம் அகெயின்ஸ்ட் த ஹியூமன் நேச்சர்னுவாங்க. இயற்கைக்கு மாறான உடலுறவு இச்சைகளில் ஈடுபடுதல், அதாவது இந்த ஹோமோசெக்ஸ், லெஸ்பியனிசம், பைசெக்ஷுவல், ஓரல் செக்ஸ். அதே மாதிரி வெளியூர்லேருந்து யாராவது அந்த ஊருக்கு வந்தாலும் அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸை கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி ஒரு செயல்களில் ஈடுபட வைக்கிறது, ரொம்ப அக்கிரமங்கள் நடந்தனால் கடவுளுடைய தண்டனைக்கு உள்ளாகிறாங்க. இந்த 2 நகரத்தையும் அழிக்கிறதுக்கு 2 தூதர்கள் வருவாங்க. அவங்ககிட்ட இந்த ஊர் மக்கள் மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த ஊரில் லோட்டுன்றவர் ஒரு குடும்பத்தோடு இருப்பார். அவர் யாருன்னா அபிரகாமோடைய சகோதரனுடைய பையன் அவர். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து அபிரகாமோட பயணிச்சு வந்து ப்ராமிஸ் லேண்ட் வரைக்கும் வருவார். அதுக்கு பிறகு ஒரு சின்ன கருத்து வேறுபாடில் இந்த சோதம்ன்ற ஊரில் வந்து குடியேறி அவர் வாழ்க்கையை நடத்திட்டு இருப்பார். அவர் குடும்பத்தை மட்டும் இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போக சொல்லுவாங்க. அப்போ ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுவாங்க, போகும்போது யாரும் திரும்பி பார்க்கக்கூடாதுன்ட்டு. இருந்தாலும் லோட்டுடைய மனைவி அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி திரும்பி பார்த்து உப்பு சிலையாக மாறிடுவார். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பில்லர் தான் லோட்டுடைய மனைவியாக இருக்குன்னு சொல்லி கருதப்படுது. இருந்தாலும் அது சயின்டிஃபிக்காக ஒன்று யாரும் ப்ரூவ் பண்ணல. ஆனாலும் அதை டெஸ்ட் பண்ணும்போது ஹியூமன் பாடியில் உள்ள 14 எலமெண்ட்ஸ் அதில் இருந்ததாக சொல்லப்படுறதுனால இந்த பில்லர் லோட்டுடைய மனைவியாக இருக்கும் என்று நம்பப்படுது. இந்த 2 நகரமும் கந்தகம், நெருப்பு அண்ட் பிட்டுமன்றாங்க. இதால தான் அழிக்கப்பட்டுச்சு. அதனால தான் பக்கத்தில் இருக்கிற இந்த சி வந்து இன்னைக்கு டெட் சீயா இருக்கு. உப்புத்தன்மையும் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கருதப்படுது. இதுல எந்த கடல்வாழ் உயிரினமும் இன்னைக்கு கிடையாது. இப்போ நம்ம கெய்ரோக்கு போகிற வழியில் சூயஸ் கனால் வழியாக நம்ம போகிறோம். இதில் அகமது அப்தி டனல் இருக்குது. கடல் கடியில் போட்ட டனல் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதோடைய லென்த் பார்த்தீங்கன்னா 1.63 கிலோமீட்டர்ஸ். இது 1975லேருந்து 80ல் கட்டி முடிச்சிருக்காங்க. இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் கனெக்ட்ஸ் 2 கான்டினென்ட்ஸ், ஆஃப்ரிக்கா அண்ட் ஏஷியா. அதே மாதிரி லோக்கலாக பார்த்தா இஜிப்சியன் மெயின்லேண்டையும் சீனாய் பெனின்சுலாவையும் கனெக்ட் பண்ணுது. மேரிடைம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா திஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் பிட்வீன் யூரோப் அண்ட் ஏஷியா. அதாவது இது மெடிட்ரேனியன் சீயை வந்து ரெட் சீயோட கனெக்ட் பண்ணுது. யூரோப்பியன் மேரிடைம் ட்ரேட் இந்த ரூட்டில் நடக்கிறதுனால இஜிப்சியன் கவர்மெண்ட்டுக்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவாக இருக்குது. ஆன் த வேல லொக்கேஷன் 61 ரெஸ்டாரண்ட்டில் நைட் டின்னரை முடித்தோம். அது ட்ரெடிஷ்னல் இஜிப்சியன் டின்னர். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த அட்மாஸ்ஃபியர், ஆம்பியன்ஸ் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நேராக கெய்ரோவில் போய் ரீச் ஆகி ஹோட்டல் ஜுவல்ல போய் நைட் ஸ்டே பண்ணிட்டோம். One of the ancient wonder of the world, the Pyramid of Giza. Approximately 4,500 years old, and it's the largest and the oldest pyramid of Pharaoh Khufu. இதோட ஹைட் வந்து கட்டும்போது 481 ஃபீட், பேஸ் வந்து 230 மீட்டர்ஸ், அதாவது 755 ஃபீட். பேஸ் ஏரியா கவர்ஸ் 13 ஏக்கர்ஸ். இதோடைய ஸ்லோப் பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் வந்து 51 டிகிரி. இந்த பிரமிடை கட்டு முடிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆயிருக்கு. இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக 2 மில்லியன் பிளாக்ஸ் ஆஃப் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கட்டுறதுக்கு 20,000லேருந்து 30,000 ஒர்க்கர்ஸ், அதாவது எல்லாமே ஸ்கில்டு லேபர்ஸ், பக்கத்தில் ஒரு வில்லேஜில் தங்க வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து குரூப்பாக வந்து இதில் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த சீஃப் ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெமியூன்னு ஒருத்தர். அவர் வந்து கூஃபோடைய நெவ்யூ. அட் த சேம் டைம் அவர் ஹை ரேங்கிங் பொலிட்டிக்கல் அட்வைசரில் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. சர்கோஃபாகஸ், த லார்ஜ் டியூரபிள் கண்டெய்னர், அது உள்ளதான் அந்த மம்மி பாடியை வச்சு உள்ளே வைக்கிறாங்க பிரமிட்ல. இது பொதுவாக கிரானைட் அல்லது பாசால்ட், லைம் ஸ்டோனில் செஞ்சுருக்கும். பிரமிட் கிரவுண்ட் லெவலுக்கு கீழே வந்து 10 to 36 ஃபீட் டெப்த் இருக்கும். அப்படியே அன்ஃபினிஷ்டாக இருக்கு போல. அதை வந்து சப்டெரனியன் சேம்பர்ன்றாங்க. இந்த ரீசன்ஸ்னு சொல்ல முடியல. ஒருவேளை ஃபர்ஸ்ட் அதை பிளான் பண்ணி விட்டுருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் போல. இது இல்லாமல் கிங்ஸ் சேம்பர், குயின்ஸ் சேம்பர்னு 2 இருக்கும். இது இல்லாமல் நிறைய வேல்யூபிள் ட்ரெஷர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ், ட்ரெஸ்ஸு, ஈவன் ஃபுட் ஆர்டிகல்ஸ் கூட இருந்ததாக சொல்கிறாங்க. நாளடைவில் அதுக்கு பின்னால் வந்த வம்சங்கள் வந்து இந்த ட்ரெஷர்ஸ் எல்லாம் லூட் பண்ணிட்டாங்க அப்படின்றது சொல்லப்படுது. ஸ்பிங்க்ஸ், இது வந்து டிவைன் கார்டியன் ஆஃப்டர் லைஃப், அதாவது ப்ரொடெக்டர் ஆஃப் சேக்ரெட் சைட் லைக் டோம்ஸ், டெம்பிள், இதுக்கு முன்னாடி இருக்கும். அது இது வந்து மனித தலையும் சிங்க உடலையும் கொண்டது. தலை வந்து அறிவு ஞானத்தையும், உடல் வந்து சக்தி, அதாவது ஸ்ட்ரென்த்தையும் குறிக்குது.
இதோடைய முகம் வந்து ஃபேரோ கஃப்ரேவுடைய முக சாயல்ல இருக்கிறதாக சொல்லப்படுது. இது 240 அடி நீளமும் உயரம் 66 அடியும் அகலம் வந்து 62 அடியும் இருக்கு. இதோடைய முகத்தோடைய அகலம் மட்டும் 16 அடி இருக்குன்னு சொல்றாங்க. இதோடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, இது வந்து மோனோலித்திக் ஸ்டாச்சு, ஒரே சுண்ணாம்பு பாறையில செதுக்கப்பட்டது. மக்கள் ஸ்பிங்க்ஸை வழிபட்டுட்டு வந்திருந்தாங்க. அப்போ 14th செஞ்சுரியில் ஒரு முஸ்லீம் மன்னர் வந்து உருவ வழிபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதோடைய மூக்கை வந்து சேதப்படுத்தினதாக கூறப்படுது. அப்புறம் ஒரு பேப்பிரஸ் இன்ஸ்டியூட் கூட்டு போயிருந்தாங்க. பேப்பிரஸ்னா அது ஒரு செடி, ஈஜிப்ட்ல ரொம்ப காமனாக தண்ணியில் விளையிற செடி. ஏன்ஷியன்ட் டைம்ஸில் வந்து அந்த ஸ்டெம்ல இருந்து தான் பேப்பர் செஞ்சுருக்காங்க. அந்த பேப்பர் வந்து எழுதுறதுக்கும் வரைகிறதுக்கும் ஈவன் வீட்டு பொருட்கள் கூட நிறைய செஞ்சுருக்காங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் அது எப்படி பேப்பர் செய்யறது எங்களுக்கு லைவ் டெமோ கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, அந்த காலத்தில் ஒரிஜினல் பைபிளை வந்து இந்த பேப்பிரஸ் பேப்பரில் தான் கையால் எழுதியிருக்காங்க.